இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு லேடியும் அந்த லேடியோட கள்ள காதலனும் ஒரு கால் முடியாத பொண்ணை கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணுடைய அண்ணன் ராணுவத்துல இருந்து வீட்டுக்கு வராரு. உடனே இந்த பொண்ணு அழுதுகிட்டே என்ன எதுக்காக கீழே தள்ளி விட்டீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அந்த லேடி உன்னை இப்படி கொடுமைப்படுத்தி பாக்குறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாள். இதை எல்லாத்தையும் அந்த பொண்ணுடைய புருஷன் பார்த்துட்டு ரொம்பவே கோபமாகிட்டாரு. உடனே தன்னோட போன் எடுத்து அங்க நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா கதவை சாத்திட்டு தன்னுடைய மனைவிக்கு போன் பண்றாரு. உடனே அந்த லேடி எல்லாரும் அமைதியா இருங்க, என்னுடைய புருஷன் கால் பண்றாருன்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி தன்னுடைய புருஷன் கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. உடனே அவரு நான் நல்லா இருக்க, நீ நல்லா இருக்கியா, என்னுடைய தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த லேடி அவள் மாத்திரை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு பொய் சொல்றாங்க. உடனே இவரு நான் என்னுடைய தங்கச்சி கிட்ட பேசணும்னு சொல்றாரு. அதுக்கு இந்த லேடி அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா, நீங்க அவளை நினைச்சு எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவள் நான் என்னுடைய தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கச்சியோட மாத்திரை காலி ஆகிருச்சு, மாத்திரை நிறைய வாங்கணும், கொஞ்சம் சீக்கிரமா இந்த மாசத்தோட சம்பள பணத்தை அனுப்பி விடுன்னு சொல்றாங்க. உடனே அவரும் நான் சாயங்காலம் அனுப்பி விட்டுறேன்னு சொல்றாரு. இந்த லேடியும் சரின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க. உடனே இந்த லேடியோட கள்ள காதலன் எனக்கு இப்போ ஏதாவது இனிப்பா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்றான். உடனே இந்த லேடி அந்த பொண்ணு கிட்ட நீ வெளியில கடைக்கு போயிட்டு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து தூக்கி போடுறாங்க. அந்த பொண்ணும் பணத்தை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வெளியே நடந்து வராங்க. அப்போ திடீர்னு தடுக்கி விட்டு கீழே விழுக போகும்போது அவங்க அண்ணன் வந்து காப்பாத்திட்டாரு. உடனே இந்த பொண்ணு ஆனா நீயா எப்ப வந்த எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு நான் நல்லா இருக்க, நீ எப்படி இருக்கன்னு கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்றாள். அதுக்கு இவரு எதுக்கு நீ போய் சொல்ற, எனக்கு எல்லாமே தெரியும், என்னுடைய மனைவியும் அவளுடைய கள்ள காதலனும் சேர்ந்து உன்னை கொடுமைப்படுத்தினதை நான் பார்த்தேன், எதுக்காக நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு அவங்க என்னுடைய போன் புடுங்கி வச்சுக்கிட்டாங்க, மாத்திரை வாங்கவும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க அனுப்புற பணத்தை வச்சு தினமும் அவங்க காதலன் கூட பார்ட்டி பண்றாங்கன்னு சொல்றாள். உடனே இவரு சரி வா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. இவரை பார்த்த உடனே அவருடைய மனைவியும் அந்த கள்ள காதலனும் ஷாக் ஆகிட்டாங்க. உடனே அவருடைய மனைவி நீங்க ஏன் இப்ப வந்திருக்கீங்க, 2 மாசம் கழிச்சு தானே வரேன்னு சொன்னீங்கன்னு கேக்குறாள். அதுக்கு இவரு நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம் நினைச்சு இங்க வந்தேன், ஆனா இங்க வந்து பார்த்தா எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்றாரு. உடனே அவருடைய மனைவி உங்களோட தங்கச்சி ஏதாவது சொல்லியிருந்தா அதை நம்பாதீங்க, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு வாய் கூசாம போய் சொல்றாங்க. உடனே அவரு கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறை விட்டு என்னுடைய தங்கச்சியை நீ பைத்தியம்னு சொல்றியா, நீ தாண்டி துரோகின்னு சொல்லிட்டு அவரு ரெக்கார்டு பண்ண வீடியோவை எடுத்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி கிட்ட உன்னை நம்பி என்னுடைய தங்கச்சியை விட்டுட்டு போன, ஆனா நீ அவளோட போன் எல்லாத்தையும் புடுங்கி வச்சுட்டு அவள் போட்டு கொடுமைப்படுத்திருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா, நான் நாட்டை காப்பாத்துறதுக்காக எல்லையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, ஆனா நீ எவனோ ஒருத்தன் கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க, எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, ஒழுங்க மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாரு. இந்த இராணுவ வீரர் செய்த செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.